காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். எதிரி உன்னை தாக்கும் இடம் எது என்று நீ அறிவாயா? உன்னுடைய மனதுதான் அவன் தங்குமிடம். உன் கண்கள் காண்பவை, உன் செவி கேட்பவை, உன் புத்தி, அறிவு, சூழ்நிலைகள் மூலமாக அவன் உன் சிந்தனைகளில் தவறான எண்ணங்களை விதைத்து விட்டு போவான். அவை வளர்ந்து முல்லை போல குத்தும், பாம்பை போல கடிக்கும், கடினமான வார்த்தைகளாகவும் கொடிய செயல்களாகவும் தன்னை வெளிப்படுத்தும். மகனே, மகளே, உன் சிந்தனையை காத்து கொள்ள என் வசனமாகிய வெளிச்சத்திற்கே வல்லமை உண்டு. என் வசனங்களில் ஜீவன் உண்டு. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உண்டு. அது ஆவியின் பட்டயம். கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை முறை உனக்கு தேவைப்படுகிறது. உன் கண்கள் காண்பவை, காதுகள் கேட்பவை, நீ செல்லும் இடங்கள், உன் நண்பர்கள், உன் நேரம், காலம், பணம், இவற்றை நீ செலவு செய்யும் விதம், உன் நடை, உடை, நீ பேசும் வார்த்தைகளும் பேசும் விதமும், இவற்றில் கட்டுப்பாடும் தீர்மானங்களும் தேவைப்படுகின்றன. ஆகவே உண்மை உள்ளவைகளை எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிரு. உன் சிந்தனை உலகத்தை என் வசனமாகிய வெளிச்சம் ஆட்கொள்ளட்டும், கட்டுப்படுத்தட்டும். வசன தியானத்தை அதிகப்படுத்து. ஜெபத்தில் விழித்திரு. ஆதார வசனம்: தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். 1 பேதுரு 5:8.